Warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillahi amma ba'd. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூலில் 2001வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மனிதத்தஸல யௌமல் ஜும்அத்தி குஸ்லல் ஜனாபத்தி சும்ம ராஹ ஃபகஅன்னமா கர்ரப பதனத்தன். வெள்ளிக்கிழமை அன்று பெருந்தொடக்கிற்காக குளிப்பதை போன்று குளித்து யார் பள்ளிவாசலுக்கு முதலாவது நேரத்திலே வருகிறாரோ அவர் ஒரு ஒட்டகத்தை அறுத்து அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வமன் ராஹ ஃபி ஸாஅத்தி ஸானியத்தி, இரண்டாவது நேரத்தில் யார் பள்ளிவாசலுக்கு செல்கிறாரோ ஃபகஅன்னமா கர்ரப பகரத்தன், ஒரு மாட்டை அறுத்து தர்மம் செய்தவரை போன்று அவர் ஆகிவிடுவார். வமன் ராஹ ஃபி ஸாலிஸத்தி, மூன்றாவது நேரத்திலே பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடியவர் ஃபகஅன்னமா கர்ரப கபுஷன் அக்ரன, கொம்புள்ள ஒரு ஆட்டை அறுத்து தர்மம் செய்தவரை போன்று அவர் ஆகிவிடுவார். வமன் ராஹ ஃபி ஸாஅத்தி ராபிஅத்தி, நான்காவது நேரத்திலே பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடியவர் ஃபகஅன்னமா கர்ரப தஜாஜத்தன், ஒரு சேவலை அறுத்து, தஜாஜானா சேவல், தீக் அப்படின்னாக்கா கோழின்னு சொல்லுவாங்க, ஒரு சேவலை அறுத்து தர்மம் செய்தவரை போன்று ஆகிவிடுவார். வமன் ராஹ ஃபி ஸாஅத்தி ஹாமிஸத்தி, ஐந்தாவது நேரத்திலே பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடியவர் ஃபகஅன்னமா கர்ரப பைரத்தன், ஒரு முட்டையை தான தர்மமாக செய்தவரை போன்று ஆகிவிடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஃபைதா ஹரஜல் இமாமு, பிரசங்கம் செய்வதற்காக இமாம் ஆகிறவர் வெளியேறிவிட்டால், அதாவது மிம்பரிலே ஏறிவிட்டால், ஹலரத்தில் மலாயிகத்து யஸ்தமிஊன திக்ர, அந்த இமாமுடைய உரையை செவிமடுப்பதற்காக மலக்குகள் எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளால் சென்று அமர்ந்து விடுவார்கள். அதற்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். வெள்ளிக்கிழமை அன்று பெயருக்கு நாம் குளிப்பது கூட, சில பேர் தண்ணியை அள்ளி ஊற்றிட்டு அந்தால வந்துடுவாங்க, தலையை கூட தொடங்க மாட்டாங்க, ஈரத்தோட வந்து ஜும்மால உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த குளியல் அல்ல. பெருந்தொடக்கு ஏற்பட்டால், அதாவது குளிப்பு கடமையானவர் குளிப்பதை போன்று அவர் குளிக்க வேண்டும். இன்னைக்கு சில பேருக்கு குளிப்பு கடமையான குளிப்பை எப்படி குளிக்கணும் அது கூட தெரிய மாட்டேங்குது. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இடுப்பு வழியா கழுவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்துருந்தாங்க, அவங்களுக்கு குளிப்பு நீங்க. இன்னும் சில பேர் ஏனோ காரணம் குளிக்கிறாங்க, அவர்களுக்கும் அந்த குளிப்பு கடமை நீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, குளிப்பு கடமையாகிவிட்டால் மர்ம உறுப்பை நல்ல விதமாக கழுவுவார்கள். தொழுகைக்காக ஒழு செய்வதை போன்று ஒழு செய்வார்கள். இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு ஒழு செய்கிறோம்? கடமையான குளிப்பு குளிக்கின்ற பொழுது முதல்ல ஒழு செய்யணும். அதான் குளிக்கத்தானே போறோம், ஏன் ஒழு செய்வான அப்பெல்லாம் நினைக்க கூட. தொழுகைக்காக நாம் ஒழு செய்வதை போன்று ஒழு செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, வலது புஜத்திலே 3 முறை தண்ணீரை ஊற்றுவார்கள்.
அதற்கு பிறகு இடது புஜத்திலே 3 முறை தண்ணீரை ஊற்றுவார்கள். அதற்கு பின்னால் தான் தலையிலே தண்ணீரை ஊற்றுவார்கள். நீங்க கூட மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, எடுத்தெடுப்பிலே தலையில தண்ணி ஊற்றாதீங்க, அது நல்லதல்ல என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த ஒழுக்கங்களை, இந்த சட்டங்களை எல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக சொல்வதோடு மாத்திரமல்லாமல் செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம குளிக்கும் பொழுது இந்த மாரடைப்பு நோய் உள்ளவர்கள் எல்லாம் எடுத்தெடுப்பிலே தலையை ஊற்றினாங்கன்னா அவங்களுக்கு பௌத்தே வந்துடும் என்பதாக இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகிறது. முதல்ல வலது பட்சத்துல ஊற்றணும், அப்புறமா இடது பட்சத்துல ஊற்றணும், அப்புறமா தான் தலையில ஊற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இன்னும் சில பேர் குளிக்க போனாங்கன்னா 1000 லிட்டர் தண்ணீர் காலியாகும், குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் குளிப்பாங்க. அதுவும் உடலுக்கு நல்லதல்ல. 3 முறை ஊற்றி நல்லவளமாக தேய்த்து குளித்தால் அதுவே போதும் என்பதாக இன்றைக்கு மருத்துவம் சொல்லி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்த அளவு தண்ணீர்ல கடமையான குளிப்பை குளிப்பார்கள் என்பதை எல்லாம் ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அப்ப வெள்ளிக்கிழமைக்காக நாம் குளிக்கும் பொழுது நமக்கு குளிப்பு கடமையோ கடமை இல்லையோ நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, கடமையான குளிப்பை குளிப்பதை போன்று சில பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா கையில நெயில் பாலிஷ் தான் தடவி இருக்கிறாங்க. நெயில் பாலிஷோடு ஒளி செய்தாலும் சரிதான், கடமையான குளிப்பை குளித்தாலும் சரிதான், அந்த குளிப்பு நீங்களே செய்யாது. ஏன்னா நெயில் பாலிஷ் தண்ணீர் படமிடாமல் அது தடுக்கும். அதனால் அதையெல்லாம் சுரண்டி விட்டுட்டு தான் அவங்க என்ன செய்யறதுன்னா கடமையான குளிப்பை குளிக்க வேண்டும் என்பதையும் ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஜும்மாவிலே முதலாவது நேரத்தில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர் ஒட்டகத்தை தர்மம் செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும். இரண்டாவது நேரத்தில் வருவாரேயானால் அவருக்கு மாடு தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். மூன்றாவது நேரத்தில் வந்தால் அவருக்கு ஆடு தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். நான்காவது நேரத்தில் வந்தால் அவருக்கு சேவை, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழைகளுக்கு கொடுத்த தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். ஐந்தாவது நேரத்தில் வந்தால் முட்டை, கோழி முட்டையை தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். அதற்கு பின்னால வந்தா ஜும்மா தொழுத நன்மை மட்டும்தான் கிடைக்கவே தவிர மலக்குகளினால் விசேஷமாக தரப்படக்கூடிய அந்த நன்மைகள் கிடைக்காது. ஏனென்றால் பள்ளிவாசலுக்கு எத்தனை வாசல்கள் இருப்பதோ அத்துணை வாசல்களிலும் மலக்குகள் தயாரா நிற்பாங்க. நம்ம கண்களுக்கு தெரியாது. நாம உள்ள வரும் பொழுது நம்ம பேரை எழுதிடுவாங்க, எழுதி அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிப்பார்கள். ஆனா அந்த மலக்குகள் என்ன செய்வாங்கன்னா, அந்த கடைசி நேரத்தில் வரக்கூடியவர் இமாம் குத்துபாவிலே ஏறிவிட்டால் ஏட்டை மூடிக்கொண்டு குத்துபாவை செவிமடுப்பதற்காக மலக்குகள் உள்ளே வந்து விடுவார்கள். ஆனா நீங்க சில பள்ளிவாசல் என்ன நடக்குது தெரியுமா, அப்படி வர்றது, எட்டி பார்க்கிறது, இமாம் ஓடிக்கிட்டு இருப்பார், பயான் பண்ணிட்டு இருப்பார், இந்த ஆள் அனுப்பாயா அப்படின்னு ரோட்லயே நிற்கிறது. அப்புறமா குத்துபா வரும்போது ரோட்லயே நின்று பேசுறது. இக்காமத்து சொன்ன போதுதான் உள்ள தடதடன்னு ஓடி வந்து கிடைச்ச இடத்துல நின்று தொழக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை பார்த்து வருகின்றோம். பேசுபவர் யார் என்று நாம் பார்ப்பது கூடாது. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் செவிமடுக்க வேண்டும். 1-2 நல்ல வார்த்தை நம்ம உள்ளத்துல உழுந்து நாம செயல்படுத்த ஆரம்பித்து விட்டால் அது நமக்கு தானே நன்மை, அந்த இமாமுக்கும் அந்த நன்மை கிடைக்கும். அதனால யார் பேசினாலும் நாம அமர்ந்து மற்றவரிடத்தில் பேசாமல், விளையாட்டில் ஈடுபடாமல் செவிமடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹ் 5 நேரங்களை சொன்னார்கள். முதலாவது நேரம், இரண்டாவது நேரம். முதலாவது நேரம்னா என்ன? சுபூத்தோட பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருக்கிறதா? அதுவல்ல. சூரியன் உச்சிக்கு உச்சியை வைக்கும் சாய்ந்த பின்னால் முதல் நேரம் ஆரம்பமாகிறது. இப்ப 12 மணிக்கு சூரியன் உச்சியை விட்டு சாகிறது என்று வைத்துக் கொள்வோம். இமாமும் 12:30 குத்துபா மேடையில ஏறுறார். அப்ப அரை மணி நேரம். இந்த அரை மணி நேரத்தை 5 பாகங்களாக நாம் பிரிக்க வேண்டும். 12:06 முதல் நேரம்,
12:12க்கு 2வது நேரம், 12:18க்கு 3வது நேரம், இப்படியாக பிரித்து 12க்குள்ளாக உள்ள வந்தாதான் நமக்கு அந்த நன்மை கிடைக்குமே தவிர 12:30க்கு இமாம் குத்துபா மேடையிலே ஏறிவிட்டால் ஜும்மா தொழுத நன்மை மட்டும்தான் கிடைக்குமே தவிர விசேஷமான நன்மை கிடைக்காது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு வந்து அங்கே வேலைகள் நடைபெறுமானால் அவர்களுக்கு நாம் இடையூறாக இருப்பது கூடாது. அதையும் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக ஜும்மாவிற்கு நாம் தீவிரமாக வேகமாக, அதாவது கடமையான குளிப்பை போன்று குளித்து விட்டு நாம் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பேசியதின் பிரகாரம் கேட்டதின் பிரகாரம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் சமுதாய மக்களுக்கும் நிறைவாக தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.